முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தல். மத்திய அரசு உண்மைகளை மறைப்பதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் குற்றச்சாட்டு. வடகிழக்கு மாநிலங்களில் இடைவிடாமல் கொட்டி தீர்க்கும் மழை. வெள்ளத்தில் தத்தளிக்கும் அசாம், மணிப்பூர். ஈரானில் இருந்து தடையை மீறி எரிவாயு இறக்குமதியா? அதானி குழுமம் மீதான விசாரணையை தீவிரப்படுத்தும் அமெரிக்கா. 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருமான வரித்துறை அதிகாரி வீட்டில் சோதனை. 1 கோடி ரூபாய் ரொக்கம், 4 கிலோ தங்கம் பறிமுதல். கலைஞரின் பிறந்தநாள் செம்மொழி நாளாக கொண்டாட்டம். கலைவாணர் அரங்கில் கோலாகல விழாவிற்கு ஏற்பாடு. வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பெஹல்காம் தாக்குதல் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும் என்று இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். பெஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் களமிறங்கிய முப்படைகளும் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து தீவிரவாத முகாம்களை அழித்தன. இந்த விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்க எம்பிக்கள் குழு 33 நாடுகளுக்கு சென்றுள்ளது. வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவுக்கு ஆதரவு திரட்டி வரும் இந்த குழுவினரை பிரதமர் திரு மோடி வரும் 9ஆம் தேதி சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை வர்த்தகத்தை பயன்படுத்தி உடனே நிறுத்திவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ச்சியாக கூறி வரும் நிலையில் சண்டை நிறுத்தத்தில் அமெரிக்காவின் தலையீடு குறித்தும் எதிர்க்கட்சிகள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். மேலும் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலில் இந்திய விமானப்படைகள் சில போர் விமானங்களை இழந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே இவைகள் குறித்து விவாதிக்க சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மத்திய பாஜக அரசுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பெஹல்காம் தாக்குதல் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இந்தியா கூட்டணி கட்சிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. டெல்லியில் இன்று கூடும் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சிகள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் தொடர்பாக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளன. இதை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு மோடி ஆகியோருக்கு கடிதமாக எழுதி வலியுறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு விவகாரத்தில் மத்திய அரசு அலட்சியமாக உள்ளதாகவும், போர் விஷயத்தில் ராணுவத்தின் செயல்பாடுகளை மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என்று தெரிகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் கொட்டி தீர்த்த அதிகனமழையால் மணிப்பூர், அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. அசாமில் லக்கிம்பூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது வெளுத்து வாங்கிய கனமழையால் திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சாலைகள், வீடுகள் என அனைத்து இடங்களிலும் தண்ணீர் தேங்கி உள்ளதால் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. அதிகனமழையால் பிரம்மபுத்திரா, பராக் உள்ளிட்ட 10 ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகளில் உள்ள கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தீவுகளாக மாறியுள்ள கிராமங்களில் மக்கள் குடிநீர், உணவு இல்லாமல் பரிதவித்து வருகின்றனர். மணிப்பூர் மாநிலத்திலும் வெளுத்து வாங்கிய கனமழையால் தலைநகர் இம்பால் உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. வீடுகள், மருத்துவமனைகள் என அனைத்து இடங்களும் தண்ணீரால் நிரம்பியுள்ளன. நீர்நிலைகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தண்ணீர் ஊருக்குள் புகுந்து மணிப்பூரின் பெரும்பாலான பகுதிகள் தத்தளித்து வருகின்றன. வெள்ளத்தில் சிக்கியவர்களை ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் படகுகள் மூலம் மீட்டு வருகின்றனர். மழை சற்று ஓய்ந்திருந்தாலும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீர் வடியாததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் மட்டும் மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 18 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானில் இருந்து தடையை மீறி எல்பிஜி எரிவாயுவை அதானி குழுமம் இறக்குமதி செய்ததா என்பது குறித்த விசாரணையை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. அணுசக்தி ஆராய்ச்சி பிரச்சனையில் ஈரான் மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்துள்ள அமெரிக்கா அந்த நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்கக்கூடாது என்றும் கண்டிப்புடன் கூறியுள்ளது. இந்த நிலையில் வளைகுடாவில் இருந்து பல எண்ணெய் கப்பல்கள் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகம் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. முந்த்ரா துறைமுகம் அதானிக்கு சொந்தமானது என்ற நிலையில் அமெரிக்காவின் வர்த்தக தடையை மீறி அதானி குழுமம் கப்பல் மூலம் ஈரானிடமிருந்து எல்பிஜி எரிவாயுவை இறக்குமதி செய்ததா என்று அமெரிக்கா விசாரணையை தொடங்கியுள்ளது. ஏற்கனவே சூரிய சக்தி மின்சார விநியோக ஒப்பந்தம் பெற அரசு அதிகாரிகளுக்கு அதானி நிறுவனம் லஞ்சம் தந்ததாக எழுந்த புகார் குறித்து அமெரிக்கா விசாரணை நடத்தி வருகிறது.
தற்போது தடையை மீறி ஈரானில் இருந்து எல்பிஜி இறக்குமதி செய்ததா என்று இரண்டாவது முறையாக அமெரிக்காவின் விசாரணை வளையத்தில் அதானி நிறுவனம் சிக்கியிருப்பது தொழில்துறை வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட வருமான வரித்துறை அதிகாரி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 1 கோடி ரொக்கம், 3.5 கிலோ தங்கம், 2 கிலோ வெள்ளி பொருட்கள் சிக்கின. டெல்லியில் உள்ள வரி செலுத்துவோர் சேவைகள் இயக்குநரகத்தின் கூடுதல் இயக்குநர் ஜெனரலாக இருப்பவர் அமித்குமார் சிங்கால். மூத்த வருவாய் சேவை அதிகாரியான இவர் 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக டெல்லி வசந்த் குஞ்ச் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டார். அதே நேரத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஹர்ஷ் கோட்டக் என்ற உதவியாளரையும் கைது செய்தனர். அவர் மொஹாலியில் உள்ள அமித்குமார் சிங்கால் இல்லத்தில் அவருக்கு பதிலாக லஞ்ச பணத்தை வாங்கிய போது சிக்கினார். மூத்த IRS அதிகாரியான அமித்குமார் சிங்கால் கைது செய்யப்பட்டதை அடுத்து டெல்லி, மும்பை, பஞ்சாப் உள்ளிட்ட பல நகரங்களில் சிபிஐ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 1 கோடி ரொக்கம், 3.5 கிலோ தங்கம், 2 கிலோ வெள்ளி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. அமித்குமார் சிங்காலுக்கு டெல்லி, பஞ்சாப், மும்பை ஆகிய நகரங்களில் ஏராளமான சொத்துக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வங்கிகளில் 25 கணக்குகள் இருப்பது தெரியவந்துள்ளது என கூறிய அதிகாரிகள், சிங்காலுக்கு சொந்தமான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் மதிப்பீடு நடந்து வருகிறது. கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று செம்மொழி நாள் விழா கொண்டாடப்பட உள்ளது. கலைஞர் பிறந்தநாளான இன்று செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி இன்று இவ்விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று கலைஞர் செம்மொழி நாள் விருதுகளை வழங்குகிறார். மேலும் செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய நூல்களை வெளியிடுவதுடன் உயர்த்தப்பட்ட உதவித்தொகை ஒப்பளிப்பு ஆணையையும் அவர் வழங்க உள்ளார். அதேபோல் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கியும் முதலமைச்சர் சிறப்பிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு சாதனை மலரையும் திரு ஸ்டாலின் வெளியிடுகிறார். முத்தமிழ் அறிஞரின் 102வது பிறந்த நாளையொட்டி 102 நிகழ்வுகளுக்கு திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் தமிழக அமைச்சர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்றனர். பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 5 மாதங்களில் தண்டனை பெற்று தந்த தமிழ்நாடு காவல்துறையை பாராட்டுவதாக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கை விரைந்து விசாரித்து நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் உறுதி செய்து குற்றங்களை நிரூபணம் செய்த காவல்துறையின் நடவடிக்கை சிறப்பானது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்படும் பெண்கள் சட்ட ரீதியாக அதனை எதிர்கொள்ளும் துணிவை இந்த தீர்ப்பு கொடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். குற்றப்பத்திரிகையில் பதிவு செய்யப்பட்டிருந்த மொத்தம் 11 குற்றச்சாட்டுகளையும் நிரூபித்த காவல்துறை அதிகாரியின் செயல் பாராட்டுக்குரியது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். எதிர்காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கல்வி நிலையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக செய்தி தொடர்பாளர் திரு RS பாரதி நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் செய்த எடப்பாடி திரு பழனிசாமியின் கருத்து நீதிமன்ற அவமதிப்பு என்றார். ஞானசேகரனை காப்பாற்ற திமுக முயற்சி செய்தது என்பதை எடப்பாடி நிரூபித்தால் அதனை எதிர்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். அவருடைய ஆட்சி காலத்தில் பாலியல் வழக்கு நடைபெற்ற போது தண்டனை அவரால் வழக்கை போடவில்லை, எல்லாத்தையும் மறைத்தார். உண்மை குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும் நினைத்தார் என்பதெல்லாம் அந்த பகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஆகவே தெளிவாக இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க, இவரை தவிர யாரும் இல்லைன்னு. இதை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டிருந்தால் நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காரு, அதுக்குரிய நடவடிக்கை. இன்னொன்றும் நான் சொல்லுவேன், அப்படி அவருக்கு தெரிந்து அவர் மறைத்திருந்தால் அவர் தான் பெரிய குற்றவாளி. இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் என்று அமைச்சர் திரு ரகுபதி விமர்சனம் செய்துள்ளார். இதுபோன்று பொய்ப்புரளிகளை வைத்து பித்தலாட்ட அரசியல் செய்வதையே முழுநேர தொழிலாக செய்து கொண்டிருக்கும் திரு பழனிசாமி இன்று போல் உண்மைகளால் தொடர்ந்து அவமானப்பட போவது உறுதி என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் மேல்முறையீடு செய்து தப்பிவிடாமல் இருக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, அக்கட்சியின் MP செல்வி ஜோதிமணி, தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் தெரிவித்துள்ளனர். கலை அறிவியல் கல்லூரிகளில் BCom, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், AI படிப்புகளுக்கு மாணவர்களிடையே கடும் போட்டி நிலவுவதால் கட் ஆஃப் மதிப்பெண் 100 வரை உயர்ந்துள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நேற்று தொடங்கியுள்ள நிலையில் இந்த கல்வியாண்டில் BCom கணக்கு பதிவியல், BCom கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் உள்ளிட்ட வணிகவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளில் சேர மாணவர்களிடையே போட்டி நிலவுகிறது.
பிஎஸ்சி கணினி அறிவியலுடன் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பாடப்பிரிவுகளிலும் மாணவர்களிடையே ஆர்வம் காணப்படுகிறது. இதனால் பிரபல தனியார் கல்லூரிகளில் வணிகவியல் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொடர்பான படிப்புகளுக்கு கட் ஆஃப் மதிப்பெண் உயர்ந்துள்ளது. பிகாம் பாடப்பிரிவுகளுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் 95 முதல் 100 வரை அதிகரித்துள்ளது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ பிரிவுக்கான கட் ஆஃப் 93 முதல் 98 வரையிலும், பிசிஏ படிப்புக்கு 90 முதல் 97, பிஏ ஆங்கிலம் பாடப்பிரிவுக்கு 94 முதல் 100, பிபிஏவுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் குறைந்தபட்சம் 88ஆகவும் உள்ளதாக கல்லூரி முதல்வர்கள் தெரிவித்துள்ளனர். பிகாமுக்கு அதிகமாக இருக்குது. அதுவும் பிகாமில் ஜென்ரலுக்கும் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ரெண்டுத்துக்கு இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து பிசிஏக்கும் பெரிய டிமாண்ட் இருக்குது. பிபிஏல நிறைய மாணவர்கள் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பிபிஏவும் அது மாதிரி யார் வேணாலும் படிக்கலாம், சயின்ஸும் படிக்கலாம், காமர்ஸும் படிக்கலாம். போகுது ஒரு லிட்டில் பிட் லைஃப் சயின்ஸ்க்கு பரவாயில்ல, நல்லா வந்துட்டு இருக்கு. பிஏ ஆங்கிலம், தமிழ், உருது பாடப்பிரிவுகளிலும் சேர இந்த ஆண்டு மாணவர்களிடையே ஆர்வம் காணப்படுவதாக கல்லூரியின் முதல்வர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் உள்ள சுமார் 1.25 லட்சம் இடங்களுக்கு 2.15 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. தமிழ்நாடு அரசின் ஆணைப்படி ஸ்பெஷல் கோட்டா, சிறப்பு கோட்டாவில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அட்மிஷன்ஸ் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே சுமார் 50லிருந்து 60 பேர் வந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு அவங்களுக்கான அந்த அட்மிஷன்ஸ் வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. முன்னாள் இராணுவத்தினர் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், தேசிய மாணவர் படை மாணவர்கள் உள்ளிட்ட சிறப்பு உள்ளீட்டு பிரிவில் பதிவு செய்த மாணவர்களுக்கான கலந்தாய்வு 2வது நாளாக இன்று நடைபெறவுள்ளது. நாளை கணிதம், இயற்பியல், வேதியியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சுற்றுச்சூழல், புள்ளியியல் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கான கலந்தாய்வும், நாளை மறுநாள் வணிகவியல் மாணவர்களுக்கான கலந்தாய்வும், 6ஆம் தேதி தமிழ், ஆங்கிலம், வரலாறு, பொருளியல் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கான கலந்தாய்வும் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கான ஊதியம் உயர்த்தப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டத்தின் மாநில திட்ட வழிகாட்டுதல் குழு கூட்டம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கான ஊதியம் 6,000 ரூபாயில் இருந்து 12,000 ரூபாயாகவும், உதவியாளர்களுக்கு 4,000 இருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் அங்கன்வாடி பயிற்சியாளர்களுக்கு கௌரவ ஊதியம் 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க முடிவெடுக்கப்பட்டது. நகர்ப்புற அங்கன்வாடி மையங்களுக்கு தற்போது வழங்கப்படும் வாடகை கட்டணத்தை 6,000 ரூபாயாகவும், கிராமப்புறங்களுக்கு 2,000 ரூபாயாக உயர்த்தவும் ஒப்புதல் வழங்கப்பட்டது. அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கும் சமையல் எரிவாயு இணைப்பு மற்றும் அடுப்பு வழங்குவது, காய்கறி மற்றும் எரிவாயு தொகை உயர்த்தி வழங்கவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையிலான கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மத்திய அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் இணை உணவினை 3 வயது வரை உள்ள குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தினமும் முட்டை மற்றும் சிறுதானிய சுண்டல், மாதம் 2 முறை சத்துமாவு வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அங்கன்வாடி குழந்தைகளுக்கு வாரம் 1 முறை சிறுதானிய பிஸ்கெட் மற்றும் பழங்கள் வழங்கவும் அந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. வியட்நாமை சேர்ந்த மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான வின்ஃபாஸ்ட் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் தனது முதல் எலக்ட்ரிக் காரை அறிமுகம் செய்ய தயாராகி வருகிறது. தமிழகத்தின் தூத்துக்குடியில் அமைந்துள்ள வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலையில் தயாராகும் VF7 மற்றும் VF6 மாடல் கார்களை தீபாவளியை முன்னிட்டு விற்பனைக்கு கொண்டு வரவும், அதற்கான முன்பதிவை இந்த மாதமே தொடங்கவும் அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. தூத்துக்குடி தொழிற்சாலையில் 2030ஆம் ஆண்டிற்குள் 16,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ள வின்ஃபாஸ்ட் நிறுவனம் ஆண்டுதோறும் 1.5 லட்சம் எலக்ட்ரிக் கார்களை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது. தமிழ்நாடு அரசுக்கு உறுதியளித்தபடி 3,500 உள்ளூர் இளைஞர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கும் நடவடிக்கைகளையும் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் உற்பத்தியை வெற்றிகரமாக தொடங்கியுள்ள வின்ஃபாஸ்ட் நிறுவனம் ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநில அரசுகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மக்கள் தங்களின் விருப்பமான முதலமைச்சராக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் திரு தேஜஸ்வி யாதவை தேர்வு செய்துள்ளனர். அம்மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு 4 மாதங்களே உள்ள நிலையில் மக்களின் விருப்பமான முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கருத்து கணிப்பை இந்தியா டுடே சி ஓட்டர் அமைப்பு வெளியிட்டுள்ளது. அதில் ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளரும் திரு லாலு பிரசாத் யாதவின் இளைய மகனுமான திரு தேஜஸ்வி யாதவ் மே மாத நிலவரப்படி 36.9% ஆதரவை பெற்றுள்ளார். அடுத்ததாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் திரு நிதிஷ்குமார் 18.4 விழுக்காடு ஆதரவை பெற்றுள்ளார். ஜன் சுராஜ் கட்சி வேட்பாளர் திரு பிரசாந்த் கிஷோர் 16.4% ஆதரவுடன் உள்ளார். லோக் ஜனசக்தி கட்சியின் திரு சிராஜ் பஸ்வான் 10.6 விழுக்காடு ஆதரவும், பாஜக வேட்பாளர் திரு சாம்ராஜ் சௌத்ரி 6.6 விழுக்காடு ஆதரவையும் பெற்றுள்ளார்.
பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரையிலான கருத்து கணிப்பில் திரு தேஜஸ்வி யாதவ், திரு நிதிஷ்குமாரின் செல்வாக்கு ஏப்ரலில் குறைந்தாலும் மே மாதத்தில் உயர்ந்துள்ளது. அதே நேரம் திரு பிரசாந்த் கிஷோர் மற்றும் பாஜக வேட்பாளரின் செல்வாக்கு ஏப்ரலில் உயர்ந்திருந்தாலும் அடுத்தடுத்து சரிவடைந்துள்ளது. திரு சிராஜ் பாஸ்வானின் ஆதரவு தொடர்ந்து உயர்ந்து வருவதும் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் 12 நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் சுட்டெரித்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று வெப்பம் தகித்தது. மதுரை விமான நிலையத்தில் கொளுத்திய கோடை வெப்பம் 103 டிகிரியாக பதிவானது. வெயில் நகரமான வேலூர் மற்றும் திருச்சியில் 102 டிகிரியும், கரூர், பரமத்தி, தூத்துக்குடி ஆகிய நகரங்களில் 101 டிகிரியும் வெப்பம் வாட்டி வதைத்தது. மதுரை, பாளையங்கோட்டை, மீனம்பாக்கம் ஆகிய இடங்களில் 101 டிகிரியும் வெப்பம் தகித்தது. நுங்கம்பாக்கம், ஈரோடு, பரங்கிப்பேட்டை மற்றும் தஞ்சாவூரில் வெப்பம் சதத்தை தாண்டியது. இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கொடைக்கானல் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த மழையால் சுற்றுலா பயணிகள் விடுதிகளிலேயே முடங்கினர். சிலர் குடைகளை பிடித்துக்கொண்டு பூங்காவில் மலர்களை பார்த்து ரசித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பெஹல்காம் தாக்குதல் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும் என்று இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களில் கொட்டி தீர்த்த அதி கனமழையால் மணிப்பூர், அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. ஈரானில் இருந்து தடையை மீறி எரிவாயுவை அதானி குழுமம் இறக்குமதி செய்ததா என்பது குறித்த விசாரணையை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.